எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கதை சொல்லும் போது அதை எப்படி அது கவனிக்குதோ நம்மளும் அப்படிதான் கவனிப்போம். இப்போ உனக்கு ஒண்ணு சொல்றேன் பாருன்ட்டு ஒரு சின்ன குழந்தை வந்து தன்னுடைய வளர்ப்பு தாய்கிட்ட வந்து ஒரு கதை கேட்டுச்சான். எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லு. நம்மளோட வீட்டுல எல்லாம் பேத்திகள் இல்ல நம்ம சின்ன பசங்க எல்லாம் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் நிறைய கதை சொல்லுவீங்க. பாரு மீசை வச்சுட்டு ஒரு பெரிய ஆள் வந்தான், அங்க வானத்துல இருந்து அப்படியே வந்தாங்க, எதையோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அதுங்களும் அப்படியா அப்படின்னு கேக்குங்க. அந்த மாதிரிதான் இப்ப வசிஷ்டர் இங்க ஒரு கதை சொல்றாரு ராமர்கிட்ட. என்ன சொல்றாருன்னா, முன்னொரு காலத்தில் ஆகாய பிரதேசம்னு ஒண்ணு இருந்ததாம். ஆகாய பிரதேசம் இந்த வானத்துல ஒரு பெரிய பட்டணம், ஒரு பெரிய சிட்டி இருந்துச்சான். எப்படி வானத்துல சிட்டி இருக்கும்? ஆனா சொல்றாரு, ஒரு பெரிய சிட்டி இருந்தது, பெரிய பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்துல வந்து 3 ராஜகுமாரர்கள் இருந்தார்கள். அந்த 3 ராஜகுமாரர்கள வந்து 2 பேர் பிறக்கவே இல்லை. ஒருத்தருக்கு வந்து 2 பேர் அவங்க பிறக்கவே இல்லை. ஒருத்தர் வந்து கர்ப்பம் தரிக்கப்படவே இல்லை. இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தேடி ஒரு நாள் வெளியூர் தேடி போனாங்க. போற நேரத்துல இவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சான். தண்ணி தாகம் எடுக்குதேன்னு ஒரு 3 ஓடைகளுக்கு போனாங்க. அந்த 3 ஓடையில 2 ஓடையில தண்ணியே இல்ல, வத்தி போயிடுச்சு. கம்ப்ளீட்டா வத்தி போயிருக்குது. ஒரு ஏரியில வந்து ஒரு ஓடையில வந்து சுத்தமா தண்ணி இல்ல. அந்த ஓடைக்குள்ள இறங்கி குளிச்சுட்டு தனக்கு வேணுங்கிற தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து சுவரே இல்லாத ஒரு மண்டபத்தை பார்த்தாங்களாம். என்னது? சுவரே இல்லாத ஒரு மண்டபத்தை பார்த்து அதுக்குள்ள அவங்க தங்கி தனக்கு பசி எடுக்குதே அப்படின்னு சொல்றதுனால ஒரு ஓட்ட பானை நிறைய ஒரு 100 கிலோ அரிசியை எடுத்து அவர்கள் வந்து 3 பானை இருக்குது, அதுல 2 பானை கம்ப்ளீட்டா இல்ல, ஒரே ஒரு பானை தான் மிச்சம் இருக்குது. அந்த ஒரு பானையும் அந்த ஒரு ஓட்ட பானையில வந்து 100 கிலோ நெல்லை எடுத்து அதை வந்து சமைச்சு வாயில்லாத மனிதர்களுக்கு ஃபுல்லா அவங்க படைச்சு அவங்க திருப்திகரமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்க சாப்பிட்டு தூங்குனாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு இந்த அம்மா வந்து பதில் சொல்லுது. உடனே அந்த குழந்தை அப்படியா அப்படின்னு அது என்ன பண்ணுது, ரொம்ப ஆச்சரியமா கேட்டா. அது வந்து ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன், நம்ம எல்லாம் இதை கேட்ட உடனே நமக்கே தோணும், ஆகாயத்துல எங்கப்பா ஊர் இருக்கும், அதுல எங்கப்பா பிறக்காத 2 பேருன்றீங்க, கர்ப்பமே தெரிக்காத ஒரு ஆளுன்றீங்க, ஓடையில வத்தி போச்சுன்றீங்க, அதுல தண்ணி குடிச்சாருன்றீங்க, சுவரே இல்லாத சத்திரம் அப்படின்றீங்க, அப்புறம் வாயே இல்லாத மனிதர்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுன்றீங்க, அதுவும் பாத்திரமே இல்லாத உடைஞ்ச பாத்திரத்துல நீங்க 100 கிலோ சமைச்ச. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் புத்தி இருக்கவங்க யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, இது என்ன ஒரு காமெடியான ஒரு விஷயமா இருக்கு, இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்றீங்களா? ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணும், வா ரொம்ப குதிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சூப்பரா இருந்துச்சு கதை அப்படின்னு சொல்லும்ல, அதே போலதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான இந்த ஒரு உலகம், ஒரு உண்மையற்ற நம் மனதினால் உருவாக்கப்பட்ட இந்த விஷயத்த இந்த குழந்தை எப்படி அது நிஜம் என்று பாவித்து அது தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்வது போல நாம் இவை அனைத்தையும் நிஜம் என்று பாவித்து கொண்டு இதனோடு ஒன்றுபட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நீ புரிஞ்சுக்கணும் ராமா, இதை நீ புரிஞ்சுக்கிட்டேனாலே போதும், நீ இதுல இருந்து வெளியே வந்துடுவ, வேற ஒண்ணுமே தேவையில்லை அப்படிங்கறத இந்த கதை ரூபமா சொல்றார். நம்மளும் இதை தான் புரிஞ்சுக்கணும். ஞானம் பெற்றவர்களுக்கு இந்த மனமே பிரம்மம், இந்த மனம் பிரம்மத்திலிருந்து தான் வந்தது, அதனால இந்த மனமே பிரம்மமா மாறிடும். ஏன்னா பிரம்மம் தான் எங்கும் நிறைந்திருக்கிறது, எக்காலத்திலும் எல்லாவுமாய் அழிவற்றதாய் எப்பொழுதும் நிலை பெற்றதாய் இருக்கிறது. உலகத்துல எல்லா மனதிலும் மனமே எல்லாவற்றுக்குள்ளேயும் எல்லா செயல்களுக்கும் மூல காரணம் எது? மனம் எதை விரும்புகிறதோ அதை வந்து அதை அடைஞ்சே தீரும். அந்த மனதை இயக்குவதற்கு ஆரம்பத்துல அந்த இயக்கத்திற்கு எது காரணமா இருந்துச்சுன்னா இந்த பிரம்மம் தான் காரணமா இருந்துச்சு. ஆனால் அதை நம்ம அறியாமையினால இன்னைக்கு அதோட சிக்கல் பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நம்ம மனம்தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் நம் மனம், எல்லாத்தையும் அதுதான் படைக்கின்றது. இதை வந்து ரொம்ப எளிமையாக ராமபிரானுக்கு வந்து வசிஷ்டர் வந்து புரிய வைக்கிறாரு. நல்லது.